ஜூன் 15, 2025 மகாராஷ்டிராவில் 93 வயசான இந்த பெரியவர் அவரோட மனைவியை கூட்டிட்டு நகை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காரு. இவங்களோட தோற்றத்தை பார்த்து அந்த கடைக்காரவங்களாம் ஏதோ உதவி கேட்க வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது இவங்க கடைக்கு நகை வாங்க தான் வந்திருக்காங்கன்னு. அந்த தாத்தா அவங்களோட மனைவிக்கு ஒரு ரொம்ப நாளா மங்கள் சூத்திரம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. மங்கள் சூத்திரம்னா தாலி செயின் இருக்குல்ல, அதுதான். ஸோ ஒரு டிசைனா அந்த 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த கடையோட ஓனர் கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஃபைனலி அந்த 2 பேருக்கும் ஒரு டிசைன் பிடிச்சி போச்சு. சரி வாங்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறப்போ தான் அவங்க பையில இருந்து 1120 ரூபாய் எடுத்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஓனர் அவங்களோட சிம்பிளிசிட்டியும் இன்னசென்ஸையும் பார்த்துட்டு, நீங்கள் காசு எதுவும் கொடுக்க வேணாம், இந்த தாலி எடுத்துக்கோங்க, நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த தாத்தாவும் பாட்டியும் இல்லப்பா நீ ஏதாவது எங்ககிட்ட இருந்து வாங்கி தான் ஆகணும், ஃப்ரீயெல்லாம் நாங்கள் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தாத்தாட்ட இருந்து ஒரு 10 ரூபாய், அந்த பாட்டிகிட்ட இருந்து ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நகையை அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? கடை ஓனரும் அந்த தாத்தா பாட்டியும் கடைசியில் வந்த இடம் தான் பி அ ரீசன் ஃபார் சம்மன்ஸ் ஹாப்பினஸ். ஸோ இதுதான் நமக்குமே பி அ ரீசன் ஃபார் சம்மன்ஸ் ஹாப்பினஸ்.